வணக்கம். நம்முடைய கீர்த்தனா அமைச்சர் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னா தொழில்துறையோட அமைச்சர். தமிழ்நாட்டோட தொழில்துறை வந்து நடு ரோட்ல கொண்டு வந்து அதாவது நல்வழிக்கு கொண்டு வந்து அது வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு, இப்ப தமிழ்நாட்டோட அரசு எஜுகேஷன் இருக்குல்ல, அது பார்த்தோன்னா ரொம்ப கேவலமா இருக்கு, அதையும் கொண்டு வந்து நடு ரோட்ல விட்டுலாம், சரி நல்வழி படுத்தலாம் சொல்லிட்டு மேடம் என்ன பண்ணிருக்காங்க, அங்க ரீல்ஸ் எடுத்தது போதாதுன்ட்டு அரசு பள்ளியில போயிட்டு என்னடா நீ நட தக்காளி தொக்கா ராஜமோகன் நீ மட்டும் தான் வந்து எஜுகேஷன் வந்து வீடியோ எடுப்பியா, நானும் வந்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா போயிட்டு ஏதோ ஒரு ஸ்கூல்ல போந்துட்டு ரீல்ஸ் எடுக்கின்ற மோகத்துல அங்க இருக்கிற பசங்களை படாத பாடுபடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன உனக்கு இங்கிலீஷே பேசல அப்படின்ட்டு சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்து கேள்வியும் கிண்டலுமா நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேடம். அப்படி என்ன இந்த அம்மா இங்கிலீஷ் புலி. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல எப்படிலாம் போயிட்டு அவங்க அலப்பறை பண்ணாங்கன்றது இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோல போவோம். அதாவது அறிவு உள்ளவன் என்னைக்கு வந்து நான் வந்து அறிவாளி மத்தல வந்து கார்னர் பண்ணிச்சு, என்ன உனக்கு இது கூட தெரியல, என்ன நீ இவ்வளவு முட்டாளுக்குற, நீ என்ன இவ்வளவு மக்காகிற அப்படின்னு எந்த ஒரு அறிவாளையும் சொல்ல மாட்டான். தனக்கு தெரிஞ்ச அறிவை ஷேர் பண்ணுவான். இல்லடா அது அப்படி, இதை கத்துக்கு அப்படிதான் சொல்லணும், அதை ஃபோர்ஸும் பண்ண மாட்டான். நீ வந்து கத்துக்கினே ஆகணும், இல்லை நீ வந்து படிச்சு ஆகணும்னு சொல்லி திணிக்கவும் மாட்டான். அதுதான் ஒரு அறிவாளிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இந்த மேடம் என்ன பண்ணிருக்கு, அரசு பள்ளிக்கூடத்துல போயிட்டு ஒரு குழந்தையை எழுப்பி நிப்பாட்டி இங்கிலீஷ்ல பேச மேடம் இங்கிலீஷ் மட்டும் நீங்களே பேசுங்க மேடம், ஒரு 4 வார்த்தை கேளுங்க அப்படின்றது. பரவாயில்ல, இது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுது, பின்னாடி பசங்க இருக்காங்க அந்த பசங்க கேளுங்க, அதுங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னு வாலண்டரியா போயிட்டு அந்த பசங்க மக்குன்ற மாதிரி அந்த மேடம் போர்ட்ரேட் பண்ற விதமா பேசுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் பார்த்துட்டேமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க, என்னம்மா ரீல்ஸ் மோதல் இப்படிலாம் பண்ணுவீங்களா, ஒரு சின்ன குழந்தைய போட்டு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துறீங்க, அந்த குழந்தைங்க படிக்கலங்க நீங்க சொல்லிதானே தரணும், அதை விட்டு இது கூட தெரியலன்ற மாதிரி அந்த ஒரு போர்ட்ரேட்ல அந்த ஒரு மோட்டிவேஷன் பண்றீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் பார்த்தோன்னா காரி துப்புறாங்க. நம்ம சிஎம் சார் என்ன பண்றாருன்னு தெரியல. சிஎம் சார் ஒரு பக்கம் ரீல்ஸ் போட்டு இருப்பாரு, இந்த அம்மா கீர்த்தனா மேடம் பார்த்தோன்னா ஸ்கூல்ல போய் வீடியோ எடுக்கிற பேர்ல இந்த அம்மா ஒரு பக்கம் போய் வீடியோ போட்டு இருக்கு. முதல்ல அந்த வீடியோ பார்த்துருவோம். இப்போ இவங்கள்ட்டயுமே நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம், அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டோ சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. கேட்கறாங்க நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல கிளியரான சென்டென்ஸ் கேட்டா சொல்லலாம் அப்படின்டா. ஃபாதர் என்ன பண்றாங்க, What is your father's profession? ப்ரொஃபஷன். இது நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்க. அதாவது இந்த மேடம் உள்ள போறாங்க, உள்ள போனோடனே முதல் வரிசையில் இருக்கிற குழந்தைங்களை வந்து கூட்டு கேள்வி கேளுங்க அப்படின்றாங்க. ஒரு சில கேள்விகள் கேட்கறாங்க, அந்த மாணவியும் பார்த்தோன்னா இவங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லுது. அது மட்டும் இல்ல, இன்னும் வேற கேள்வி கேளுங்க, கான்வெகேஷன் கேளுங்க, நல்லா பேசுங்க அப்படின்னு இது தமிழ்ல சொல்லிட்டு இருக்காங்க இந்த மேடம். அதுக்கு ரிலேட்டா இவங்களும் கேள்வி கேட்கறாங்க, அதுவும் பதில் சொல்றாங்க. அதுவும் பத்தாது, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த குழந்தைங்க மக்குக்கு வந்து நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இப்படி சொன்னாதான் இந்த தமிழ்நாட்டோட எஜுகேஷன் வந்து இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லி மக்கள்லாம் பார்ப்பாங்க. அதனால நீங்க பின்னாடி இருக்கிற பசங்களை கேளுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பின்னாடி முன்னாடி என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை? அந்த பசங்க வந்து ஒரு மக்கு பசங்க அப்படின்னு நீங்க வந்து போர்ட்ரேட் பண்ணுமா, அது உங்களுக்கு சந்தோஷமா? என்ன சொல்ல வரீங்க, என்ன பண்ண வரீங்க? பின்னாடி போய் கேளுங்க, அந்த பசங்களுக்கு தெரியாது, முன்னாடி வந்து கேளுங்க, இந்த பசங்களுக்கு தெரியுதுன்னா முதல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா மேடம்? இந்த மேடம் இங்கிலீஷ் பேசுற அழக இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. Hi, myself Keerthana. I come from Tamil Nadu. தப்பு. I am Keerthana. My name is Keerthana னா சொல்லணும். myself வந்து ரிஃப்ளெக்சிவ் நவுன். I love myself. I did this by myself னா சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word bubble ல ஸ்டார்ட் ஆகுனா and யூஸ் பண்ணணும். Next. Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. எருவு மாடு மாதிரி வளர்ந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல, இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட் விட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு தேவையா? அரசு பள்ளியில படிக்கிறோம் அப்பா என்ன அதானி அம்பானியாவா இருப்பாங்க? ஒரு குழந்தைய கூனி குறி நிக்க வச்சு அதை கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம். இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசன்ட் ஹியூமன் பீங் இதுவே நான் பார்த்ததே கிடையாது. நீ வேலையே செய்யலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாத. யாராச்சும் இந்த அம்மா போன போனீங்க அடுப்புல போடுங்கடா, முடியலடா எப்பா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அது மட்டும் இல்லாம இந்த மேடம் இன்னொரு இங்கிலீஷ் ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. ஐயோ என்ன மாதிரி ஃபயர் ஸ்பீச் தெரியுமா? அது ஒரு நிமிஷம் பாத்துங்களா. Really hands off to all of you. Hands off to all of you.
hands up to all of you. Honorable Higher Secondary Minister and the School Minister. The great and the greatest, our Sports Minister is here. ஆதவ அர்ஜுனாவே அந்த ஸ்பீச்சை கேட்டு ஐயோ இது மட்டும் தற்கொலைகளா வந்து பதவியை கொடுத்து நம்ம படுற பாடு இருக்கு அப்படி மேல ஆதவ அர்ஜுனாவே பாக்குறாப்ல. மேடம் மை செல்ஃப் கீர்த்தனா மேடம் இங்கிலீஷ் பேசணும் பீலா விட்டா மட்டும் பத்தாது, கிராமரோட நல்லா தெளிவா நீங்க முதல்ல கத்துக்குங்க, அப்புறம் வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் எங்க மாணவர்கள் வந்து நீங்க வந்து பாடிடுங்க. நீங்களே பார்த்தனா அறகுறை, இதுல வந்து எங்க மாணவர்கள் வந்து நீங்க குத்தம் சொல்லி இதுங்கெல்லாம் பார்த்தோன்னா தண்டம் அப்படின்னு மாதிரி வந்து ஒரு முத்திரை குத்து பாக்குறீங்க இல்ல. அப்ப தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா மேடம்கே பார்த்தோன்னா இங்கிலீஷ் தத்தக்கா பித்துக்கா. இந்த மேடம் போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு பசங்களை கேள்வி கேட்டு நீ சொல்லு, நீ தப்பா சொல்ற, நீ சொல்லு, என்ன புரியல. இங்கிலீஷ்னா அப்படியே ஒரு நாலேஜ், அதுனா அது இருந்தா மட்டும் தான் மனுஷனை வாழ முடியுமா? அது ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் தானே. அது இல்லைன்னா என்ன, அந்த குழந்தைங்க வேற சப்ஜெக்ட் படிக்கும் போது தாய்மொழியில எல்லா பாடமும் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, அதை படிச்சா போதாதா? எஜுகேஷன் மேக்ஸ், சமூக அறிவியல் இதை படிச்சா போதாதா? இங்கிலீஷ் படிச்சாதான் சோறு போடுவாங்களா? என்ன சொல்ல வரீங்க? இங்கிலீஷ் படிச்சாதான் வாழ முடியும்னு சொல்ல வரீங்களா? இங்கிலீஷ் படிக்கணும் தான், அது வந்து யாரும் வேணான்னு சொல்லல, படிக்கணும். நீங்க கொண்டு போயிட்டு அந்த பசங்க மத்தியில போய் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துறீங்க. இது ஒரு மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து பிளான் பண்றீங்க இல்ல. நீங்க இப்படி பண்ணதெல்லாம் அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ நம்ம வந்து ஒரு வேளை படிக்கலையோ, நம்ம வந்து ஒரு தத்து ஸ்டூடெண்டோ அப்படின்ற ஒரு மனப்பான்மை நீங்க விதைக்கல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க ஊர்ல நான் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ்ல எங்க ஊர் பகுதி இருந்து கிட்டத்தட்ட 20 பேர் கிட்ட குழந்தைகள் போயிட்டு ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றோம். ஆனா 10ஆம் கிளாஸ் போறதுக்குள்ளே பார்த்தனா அந்த ஊர்ல இருந்து வந்த 3 பசங்க மட்டும் தான் 10ஆம் கிளாஸே போறோம். மீதி 17 பசங்க பார்த்தனா இது போன்ற வாதிகள் பண்ற டார்ச்சரால, பிடி வாஷர் அடிக்கிறதால, யூனிஃபார்ம் எங்க பேண்ட் கீஞ்சு போச்சுன்னு சொல்லி சில பேர் இந்த பேக்ல பேண்ட்ல பஞ்சர் ஒட்டி போட்டு வருவான். இதனடா பஞ்சர் ஒட்டி போட்டு வரணும்னு சொல்லி அடிக்கிற அடியில பயந்து ஓடணும். ஸ்கூல் யூனிஃபார்ம் போற சட்டையில பட்டன் எல்லாம் அதுக்கு ஒரு அடி, அடிக்கிற அடியில பயந்து ஓடணும். நிறைய பேர் இத்தனைக்கும் பார்த்தோன்னா இப்படி பயந்து ஓடினவன் அந்த துணி கூட வாங்க முடியாத அந்த மாணவர்களும் பார்த்தோன்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்க. இது அதாவது பார்த்தோன்னா எங்களை விட என்னை விட பார்த்தோன்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்க. அந்த பசங்க இன்னைக்கு வந்திருந்தா எங்க ஒரு இடத்துல நல்ல ஒரு எஜுகேஷன் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஜாப் போயிருப்பானு. ஆனா ஏதோ ஒரு சில வாதிகள் பண்ற தவறால அது என்ன சாதி மோதல பண்ணணும், சாதி கண்ணோட்டத்துல வந்து அடிச்சாங்களோ, இல்ல வந்து நீ எல்லாம் படிச்சு என்னடா பண்ண போற அப்படின்ற ஒரு நோக்கத்துல அடிச்சவங்களும் தெரியல. அந்த 17 பசங்க பார்த்தோன்னா பள்ளிக்கூடத்துக்கு வரல, எஜுகேஷனுக்கு காணாம போச்சு. அன்றாட கூலிக்கு வேலைக்கு போறவனா, இன்னைக்கு மூட்டை தூக்குறவனா அப்படிதான் வந்து வேலை செய்யறவனுடைய. அப்ப இதுக்கெல்லாம் முழுக்க காரணம்னா ஒரு முடியாத குழந்தை, படிக்காத குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தைய கூட்டு தப்பா இருந்தாலும் சொல்லுமா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றவங்க தான் ஒரு நல்ல ஆசிரியர், அப்படின்னு சொல்றவங்க தான் ஒரு நல்ல அமைச்சரும் கூட. ஆனா இந்த மேடம்னா கேலி கிண்டலும் நக்கலும் நயண்டி பண்ணிட்டு இருக்கு. இல்ல நீங்க என்ன படிச்சு அவ்வளவு ஒரு நாலேஜபிள் ஒரு பர்சனா? அதாவது இந்த மேடம் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டோட தொழில் வந்து கொண்டு வரதுக்காக, அதாவது வெளிநாட்டுல இருக்கிற தொழிலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு மார்க்கெட் பண்ற விதமா ஒரு ரீல்ஸ் வீடியோ இந்த மேடம் ஒன்று எடுத்தாங்க, போட்டு அது ட்ரோல் கண்டென்ட்டா மாறிச்சு. Let's be honest. Nobody wants a government that takes forever. Files, approvals, delays, and waiting. Honorable Chief Minister C. Joseph Vijay sir mandated me to fix that. Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. Schools, colleges, hospitals. அதுல எதே இந்த ரிலேஷன் ஷோ பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கை காமிச்சு அப்படி இப்படி இப்படின்னு ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல, அது 4 வார்த்தை இங்கிலீஷ் 4-5 டேக், அது பார்த்தா ஷார்ட்டா டக்கு 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 டக்குன்னு மாறும். ஸோ அந்த மாரியே வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட வந்து வாயில நொடியாத இந்த மேடம் வந்து ஒரு அரசு பள்ளியில போயிட்டு இங்கிலீஷ் தெரியாத குழந்தைங்களா இருக்கும், அங்க போய் நம்ம வந்து பந்தா பண்ணலாம், சீன் பண்ணலாம் அப்படின்னு இந்த மேடம் போயிட்டு இன்னைக்கு போயிட்டு இப்படி போய் அந்த குழந்தைங்க மத்தியில் பேசி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏன் சொல்றேன்னா, ஒண்ணுமே அரசியல் புரிதல் இல்லாம, அரசியல் தகுதியே இல்லாம ஒரு அரசை வந்து கொண்டு வந்தா இப்படிதான் செயல்படுவாங்க. ஏன் நம்ம வந்து விஜய் சாரியா கூட போயிருந்தா கூட அவரும் பார்த்தோன்னா இப்படிதான் செயல்பட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற வந்து பார்த்தோன்னா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படியே ஸ்டைல கெத்த கேள்வி கேட்கறது, என்ன இது கூட தெரியலச்சு அப்படி கெத்தப்பட்டு, ஏன்னா அது அப்படி போய் இப்படின்னு வந்து ஒரு 4 ஆங்கிள் ஷார்ட்டுக்கு எடுக்கிறதா இவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஆக்ட் பண்ற வழிய நிஜத்துல அந்த மக்கள் வந்து அந்த மாணவர்கள் வந்து முன்னுக்கு வரணும், அவங்களை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமோ கண்ணோட்டமோ இவங்களுக்கு கிடையாது. முழுக்க ரீல்ஸ் மோகம் தான். மேடம் கீர்த்தனா மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எஜுகேஷன் மினிஸ்டர்னா எஜுகேஷன் போயிட்டு எப்படி ஆய்வு பண்ணுன்னா, நம்ம அன்பில் மகேஷ் அவர் இருக்கிறார்ல, அவர் பேசின ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. நம்ம கிளாஸ் நம்ம பெற்றோட தானே பேசிட்டு இருக்கோம். படிச்சீங்க இல்லையா, லைப்ரரிலாம் படிக்கிறீங்க, அதுல ஒரு ஊருக்குள்ள 2 நண்பர்கள் இருக்கணும். 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப சோம்பேறியானவன், ஒருத்தன் நல்லா உழைக்கக்கூடியவன்.
அப்போ அவன் என்ன செய்வான்னா ஒருத்தனே எதுவுமே செய்யாமல் எனக்கு நல்ல நல்ல என்னது ஒரு விளைச்சல் வேணும், எனக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இன்னொருத்தனுக்கு வேணால் நான் ரொம்ப உழைச்சி தான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பான். இன்னொருத்தன் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டிலே இருந்துட்டு பைசா வேணும்னு நினச்சிட்டு இருந்தவனே கிடைக்காது. அப்போ அவன் திருட்டு செஞ்சு நல்லா ஒரு கள்ளத்தனமாக பணம் சம்பாதிப்பான். ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறனால அவனுக்கு கையில் நிற்கும். ஆனால் அவன் திருட்டுத்தனமாக செய்யறனால அவன் இந்த ஜெயிலில் ஏறியது நல்ல தப்பு செஞ்சதுனால அவன் கடைசி வரை அவன் ஒரு திருடனாட்டே இருப்பான். முயற்சி செஞ்சவன் நல்ல நிலைமை. அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பையனுக்கு தெரியாது, ஆனா தெரியலாம் கூட, டேய் இது கூட தெரியல தத்தி அப்படின்னு அந்த பையனை மட்டம் தரல. தம்பி பரவாயில்லப்பா, தெரிஞ்சதை சொல்லுங்க, தெரியல கூட பல போய் நில்லுங்கன்றது தெரியுமா. இதுதான் அந்த பையனை ஒரு ஊக்குவிக்கும். அடுத்த லெவல் அந்த பையன் நம்மளால முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை விதிக்கும். இப்படிதான் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் பண்ண வேண்டிய செயல். ஆனா இந்த மேடம் போயிட்டு இது கூட தெரியல, இது கூட பேச தெரியல, பேக் பெஞ்சில் இருக்க பசங்களை பேச வைங்க அப்படின்னு இந்த மேடம் போயிட்டு தன்னை ஒரு அதி புத்திசாலியாக இந்த மேடம் பேசிக்கிறாங்க. மேடம் ஒரு விஷயம் கூட ஒன்று கேட்கணும். அதாவது நீங்க தமிழ்நாட்டில் நீங்க யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ. உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க? தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் தானே நீங்க. உங்களுக்கு நான் எஜுகேஷன்ல போயிட்டு ஆய்வு பண்ற வேலை என்ன? அப்ப எஜுகேஷன் மினிஸ்டர் இங்க இல்லையா? எங்க போயிட்டாரு? ஊருக்கு போயிட்டாரா? தூங்கிட்டாரா? யாருங்க தமிழ்நாட்டுல அப்ப எஜுகேஷன் மினிஸ்டர்? அப்ப நம்ம ராஜமோகன் தானே, அவர் தானே போய் எடுக்கணும், அவர் தானே போய் ஆய்வு பண்ணணும். அதை விட்டு இந்த மேடம் போய் பார்ட் டைம் ஜாப் பாக்குது. என்ன காரணம்? ரீல்ஸ். யோ ராஜமோகன், நீ மட்டும் தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடியா, ரீல்ஸ் அடிப்ப, நானும் எடுக்கிறியா? மேடம் நீங்க அந்த துறை மேடம். யோ துறையாவது மண்ணாவது, நான் அந்த மாணவர்களை கேள்வி கேட்கறேன், சும்மா மிரள வர்றேன் அப்படின்ட்டு ஓடி போயிட்டு ஆய்வு எடுக்கிறாங்க. எங்க ஸ்கூல்ல உங்க வேலையை முதல்ல ஒழுங்கா பாருங்க மேடம். ஆல்ரெடி பார்த்தா தமிழ்நாடே காரி துப்புது. தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில்துறையெல்லாம் பார்த்தோன்னா ஆந்திராவுக்கு போது சொல்லி வித்துட்டின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் அவன் வைத்தறிச்சல வெறி கொண்டு இருக்கிறான். ஆனா அந்த மேடம்னா போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு நான் போய் எஜுகேஷன் ஆய்வு பண்றேன்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்து இப்படி அலப்பற பண்றீங்களே, தேவையான்னு கேட்கறேன். அப்ப இருக்கிற வேலையை செய்யறது விட்டுட்டு இது போன்ற வேலைகள்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னா, ஒருவேளை மேடம் இந்தியை கொண்டு வரணும் பார்க்குறாங்களோ, இங்கிலீஷ் விளக்கார மொழி, அது கஷ்டமான மொழி, அதெல்லாம் படிக்காதீங்க, இந்தி ஈஸி மொழி, நம்ம இந்தியன் மொழி, இந்தியாவில் எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கி வேலைகள் சங்கித்தனமா சில்பர் செல்ஸ் போல உள்ள இறங்கி வேலை பார்க்கலான்னு பிளான் பண்றீங்களோ? இங்கிலீஷை விட்டு இந்திய படிங்கடா அப்படின்னு சொல்ல வரீங்களா மேடம்? வீடியோ இறுதியா இந்த ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருங்க. தாவக்கே பேனர் வாசகத்தால் சர்ச்சை. அதாவது என்ன ஒன்று போட்டுக்கிறாங்கன்னா, வி ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு போடுறது போல இந்த டிவிக்கு தற்கூறிங்க, இந்த அணில்க வி ஸ்டாண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட் போட்டுருக்கான். அப்ப இவனை ஹராஸ் பண்றது சப்போர்ட் பண்றான். அப்ப இது கூட பேசிக்கா இது கூட தெரியாம சில தற்கூறிங்க உங்க கட்சியில இருந்து அலப்பற பண்ணிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுனேன் நீங்க வாழ்றீங்க. நீங்க பார்த்தோன்னா அரசு பள்ளி மாணவர்களை போயிட்டு கூனி குறுகி நிக்கிற மாதிரி அந்த பசங்களை இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்களே. அந்த பசங்களுடைய, அதாவது ஏழ்மையான குடும்பத்துல வரக்கூடிய அந்த ஏழ்மையான பசங்களுடைய கான்ஃபிடென்ட்டே உடைக்கிற மாதிரி நீங்க பார்த்தோன்னா இங்க பீட்டர் ஊட்டுன்னு பில்டப் பண்ணிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. அதாவது அந்த கட்சியில யார் அந்த இன்னொரு மேடம் குழந்தை வச்சுன்னு ரீல்ஸ் போட்டுருந்தாங்களா, அந்த மேடம் பார்த்தோன்னா ஒரு பக்கம் குழந்தை வச்சுன்னு ரீல்ஸ் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அறநிலையத்துறை துறை அமைச்சர் யாரு, நம்ம ரமேஷ், ஐயோ அவர் புலி, அவர் பார்த்தோம் ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஆபீஸ் ரூம்ல வர வச்சு அவர் பக்கம் ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சிஎம் சார் ஆபீஸ்ல ஒருத்தன் ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கட்சியில இன்னொரு மேடம் ஒருத்தங்க ஜிங்குன்னு நடந்து வரான்னு சொல்லி அந்த மேடம் ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்குது. போறது வர்றது 4-5 ஆங்கிள் எடுத்து போட்டு இது போன்ற ரீல்ஸ் உலகத்துல இந்த டிவிக்கு அரசு, இந்த டிவிக்கு கட்சி செயல்படுத்துன்றது மக்கள் தினம் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட டார்ச்சர் ஹெவியா இருக்குன்னு சொல்லி அரசு மருத்துவமனையில போயிட்டு இவங்க ரீல்ஸ் எடுத்து அலப்பற பண்ணிக்கிறாங்க. அங்குள்ள வேலை செய்யற ஊழியர்களும் பார்த்தோன்னா, ஐயோ இந்த டிவிக்கோட அரசோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்த அனைத்து ஊழியர்களும் பார்த்தோன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவனை ரீல்ஸ் எடுத்துன்னு எங்களை வேலை செய்ய விட மாட்டாங்கன்ட்டு வேலை செய்யற அதிகாரிகளே போராட்டம் பண்ண விட்டாங்க. ஆனா உலகத்திலே பார்த்தோன்னா வேலை செய்யற, அதாவது பணி செய்யற மருத்துவர்களே போயிட்டு போராட்டம் பண்ற அளவுக்கு இவன் கொண்டு வந்துட்டாங்க. பாத்துங்க மக்களே, இதெல்லாம் ஏன் காட்டுனா என்ன மாதிரி செயல்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம கீர்த்தனா மேடமோட அலப்பறைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.